வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மே மாதத்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் அப்புறம் என்னுடைய சேவிங்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய மொத்த வருமானத்திலிருந்து 37.5% வந்து நான் வந்து சேமிக்கிறேன். எப்படி இவ்வளவு கம்மியான வருமானத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் நான் சேமிக்கிறேன், ஸோ எப்படி நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் எனக்கு நிறையா பட்ஜெட்டில் வேரியேஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் மந்த் நான் கொஞ்சம் பட்ஜெட் போட்டேன், பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மந்த்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக புதுக்கோட்டையிலே இருக்கிறதுனால இந்த பட்ஜெட் எனக்கு ரொம்பவே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே பட்ஜெட் போட்டுட்டிங்களா, சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதுமே 1ஆம் தேதி ஆனால் 31 நைட்டு நம்ம வந்து பட்ஜெட் போட்டு கரெக்டாக எடுத்து வச்சிடணும். நான் 31 போட்டுட்டேன். ஸோ வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் எனக்கு மே மாதத்துக்கான பட்ஜெட்டு. ஸோ என்னோடய கையெழுத்து கொஞ்சம் சரியாக புரியாது, அதனால் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், என்னுடைய வருமானத்தையும் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இன்கம் 1 15,000 இன்கம் 2 9,000. ஸோ எனக்கு 2 இன்கம் வருது, ரெண்டையும் சேர்த்தா 24,000. ஸோ எனக்கு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய வருமானம் வந்து 27,000 இருக்கும். இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆன்லைன் ஜாப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் 9,000 தான் எனக்கு இன்கம் 2ல் வருது. ஸோ ஓவராலாக வந்து 24,000 தான் என்னுடைய பட்ஜெட். இதை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். பட்ஜெட்டுக்கு செலவுக்கு 13,000ம் 11,000 சேவிங்ஸ்க்கும் பிரிச்சிருக்கேன். ஸோ என்னோடய சேவிங்ஸ் கரெக்டாக 37.5%. இப்போ இந்த நான் 13,000க்கு நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 13,000 செலவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 13 நான் ஃபஸ்ட்டு அந்த 13,000லேருந்து கிராசரி மளிகை சாமானுக்கு வந்து 3,500 நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதே ட்ரிச்சியில் இருக்கிறப்ப 3,500 எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் 1.5 வருஷமாக என்னால் 3,500க்குள்ளே செலவு கொண்டு வர முடியல. ஸோ அதனால தான் 4,000 ஆக்கினேன். அப்போ நான் மறுபடி இப்போ 3,500 நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து, ஸோ எனக்கு புதுக்கோட்டையில் நிறையா ஹோல்சேல் கடை தெரியும். அது இல்லாமல் நான் நிறையா டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். கிராசரி செலவை எனக்கு வேணுங்கிறதையும் நம்ம வாங்கிட்டு எப்படி வந்து நம்ம செலவை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து புதுக்கோட்டையில் எனக்கு சாத்தியமாக இருந்துச்சு. எனக்கு திருச்சியில் நிறைய ஹோல்சேல் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மிளகா மல்லி நம்ம அரைக்கிறதுக்கான மிஷின்லாம் எங்கே இருந்துச்சுன்னு தெரில. ஸோ அதனால் நான் நிறையா இப்போ மளிகை சாமானுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 3,500ங்கிறது ரொம்ப இனஃபாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்டிலே அரைச்சிடுங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வாங்கி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மிஷின் இருக்கிறதுனால சூப்பராக அரைச்சிக்கலாம். ஸோ அதனால் நிறைய விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ 3,500 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் 1 லிட்டர் எங்களுக்கு ஆகும். ஆவின் பால் தான் வாங்குகிறோம், 44 rupees. வீட்டில் கொண்டாந்து ஊற்றுறவங்களும் நெருக்கி அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு சமயம் நான் ஆவின் பால் தான் வாங்கிட்டுருக்கேன். அதனால் 1,320 ரூபா எனக்கு மந்த்லி வந்துடும் 30 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு காய்கறி வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் இனஃப். ஏன்னா நமக்கு பக்கத்துலேயே உழவர் சந்தை இருக்குது, வார சந்தை இருக்குது. அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்டே நல்ல ஹோல்சேலாக காய்கறி அதிகமான அளவில் விற்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கே நமக்கு தருவாங்க. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து 1,000 rupees பெர் மந்த் வந்து மோர் தென் இனஃப். நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா 1,300 ஆக்கியிருக்கேன். ஸோ 1,200லேருந்து 100 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறையா எக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. நான்வெஜ் அப்படிங்கிறது சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, எக்கு எல்லாமே வந்து இன்க்ளூட். இந்த செலவெல்லாம் இந்த நான்வெஜ் அமௌண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ நான்வெஜ்ஜுக்கு பசங்களுக்கு நிறையா எக்கு கொடுங்க, ரொம்ப அவசியம். ஸோ மில்க் அண்ட் எக்கு வந்து பசங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸ், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது. அப்புறம் கேஸ் சிலிண்டரோட ரேட்டு 1,000 ரூபாய் இப்போதைக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் நான் 1,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இதில் பெருசாக என்னால் முன்னாடி 50 ரூபா மிச்சம் பண்ண முடிஞ்சு, இப்போதைக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரியல. பெட்ரோல் வந்து அங்கே திருச்சியில் இருக்கிறப்ப 1,500 ஆக்கினேன், அப்புறம் 1,200 ஆக்கினேன். இப்போ நான் புதுக்கோட்டைக்கு வந்ததுனால எனக்கு வந்து அதிகமான அலைச்சல் இருக்காது. ஸோ 2 பைக் வச்சுருக்கேன்னா, ஸோ 2க்குமே சேர்த்து 1,000 வந்து ரொம்ப இனஃப். நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் நடந்தே போயிட்டு வந்துடுவேன். காலேஜ் போகிறதுக்கு மட்டும்தான் வந்து பைக் எடுக்கிறது. ஸோ அதனால் எனக்கு 1,000 போதும் அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணி 1,000 rupees வச்சுருக்கேன். பட் இந்த மாதத்தோட எண்டில் தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்பொழுது 1,000 ரூபாய்க்குள்ளே ஆயிருக்கா எக்ஸ்ட்ரா இருக்காங்கிறது தெரியும்.
ஏன்னா நம்ம முன்னாடி அந்த ஒரு பைக் திருச்சியில் இருக்கும், ஒரு பைக் இங்கே புதுக்கோட்டையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு செலவு வந்து கூட வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதம் நான் 1000 எடுத்து வச்சுருக்கேன். நான் ஓட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிளுக்கும் இங்கே 330 ரூபா. அதே மாதிரி தான் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போதைக்கு ஹெச்டி பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈபிக்கு 1000 ரூபா, ஸ்நாக்ஸ்க்கு 1000 ரூபா, மற்ற செலவுகள் 1550 ரூபா. ஸோ மொத்தம் 13000 ரூபா. ஸோ இதுதான் என்னுடைய பட்ஜெட் அமௌண்ட். சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 11000 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் கம்பல்சரி ஃபேமிலியில் 4 பேருக்கு கட்டுறோம். ஸோ 3 பேருக்கு பிபிஎஃப், ஒரு பெண் குழந்தைக்கு எஸ்எஸ்ஏ. ஸோ அதனால் ஆளுக்கு 1000 ரூபா. ஸோ அப்போ பிபிஎஃப் 3 பேருக்கு 3000 ரூபா, எஸ்எஸ்ஏ 1000 ரூபா. ஸோ 4000 ரூபா வந்து என்னுடைய சேவிங்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்க்கே போயிடும். அப்புறம் 10% சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2400 ரூபா எடுத்து வைக்கணும். பட் நான் 2000 ரூபா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் எனக்கு நெக்ஸ்ட் இயருக்கு ஸ்கூலுக்கு நான் இப்போவே 5000 சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆர்டி நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வருஷத்துக்கு கை கொடுத்துருச்சு. நான் ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த வருஷத்துக்கு எப்படி பணம் சேர்த்தேங்கிற வீடியோ நான் டீட்டெயிலாக நான் போடுறேன். வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்னென்னா, இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நான் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் 5000 எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போதைக்கு 11000 இப்படி தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி சேர்க்குறேன். அந்த ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவீங்க, அது செலவு தானே, உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃபீஸ்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் தானே பண்ண போகிறீங்கன்னு. பட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தானே நான் சேர்க்குறேன். அடுத்த வருஷத்துக்கு நான் சேவ் பண்ணுறதுனால அது சேவிங்ஸ் கணக்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர் அதை குழப்பிட்டு கேட்டிங்க, அதை வந்து நீங்கள் செலவு கணக்கில் தான் பண்ணணும் அப்படின்னு. நான் இந்த மாதம் 5000 எடுத்து செலவு பண்ண போகிறது இல்லை, நெக்ஸ்ட் இயருக்கு தானே நான் சேர்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு சேவிங்ஸ் கணக்கு, அடுத்த வருஷம் வந்தோன்னா அதை ஸ்பெண்டிங் கணக்கில் கொண்டு போயிடலாம். இது இல்லாமல் சிறு சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே அப்பப்போ அப்டேட் போட்டுருவேன். ஸோ லாஸ்ட் மந்த் எவ்வளோ மொத்தமாக சேர்த்தேன் சிறு சேமிப்புங்கிற வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய பவுச்சு. இந்த பவுச்சு நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். கேஷ் பைண்டர்னு டைப் பண்ணிங்கனாலே வரும். நான் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பட்ஜெட் போட்டு அந்தந்த என்வலப் கவரில் அழகாக அதுக்கான அமௌண்ட்டை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டோன்னா தான் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த செலவுக்கு அந்த கவர்லேருந்து செலவு பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டு அதுக்குள்ளே போட்டுறணும். ஸோ இந்த மாதத்துக்கான பட்ஜெட் போட்டாச்சு, அமௌண்ட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாச்சு. இன்னையிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து செலவு பண்ணோமா, சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்து வச்சோமா, ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் கணக்கு எழுதணுமா அப்படிங்கிற அடுத்த ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே பட்ஜெட் போட்டிங்களா, மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுறீங்களா, பட்ஜெட் வரவு செலவு கணக்கு எழுதுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.